உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. இந்த 10வது நாள் உபவாச ஜெபத்தை அனுசரித்து ஜெபிக்கிறோம். ஹalleluya. 10வது நாளிலே உபவாசம் 10வது நாளாக அனுசரித்து ஜெபிக்கிறோம். ஹalleluya. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், ஜெபிப்போம். ஆண்டவர், நான் விசுவாசிக்கிறேன், இந்த கூடுகையானது மிகுந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வருகிறது என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிற தரிசனத்துல பங்கு பெற்றவர்களை கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஹalleluya. நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்போமா? ஹalleluya, 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 ஹalleluya. துதிக்கிற தகப்பனே, ஹalleluya. உபவாசம் 21 நாள் உபவாச ஜெபத்துல எங்களை தரிசனமாய் கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி. எங்களை தரிசனத்துக்கு ஏதுவாய் நடத்தி கொண்டிருக்கிறீங்களே, உம்மை துதிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. எல்லா தோல்விகள், போராட்டங்கள் மறையட்டும், பயங்கள் மறையட்டும். ஹalleluya. இந்த தரிசனத்துல பங்கு பெற்றவர்கள் வாழ்க்கையில ஆவி, ஆத்மா, சரீரத்தில் ஒரு விடுதலை உண்டாவதாக நான் ஜெபிக்கிறேன். ஹalleluya, 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 ஹalleluya. அம்மை துதிக்கிறோம் ராஜா, அம்மை துதிக்கிறோம் ராஜா, அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி ராஜா. இந்த உபவாச நாள்ல எங்கள் மத்தியில அசைவாடுங்க ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. அம்மை துதிக்கிறோம், அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தடைகள் விலகட்டும். தேவ பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். ஹalleluya, ஹalleluya. உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா, எங்களோட தொடர்ந்து பேசும் வார்த்தைகள் கொண்டு எங்களோட இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிய ஒரு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த 9 நாள் கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். இன்னைக்கு 10வது நாள் ஆண்டுடைய சமூகத்துல விசேஷமா 21 நாள் உபவாச ஜெபத்தை நாம் அனுசரித்து கொண்டிருக்கிறோம். பாதி தூரம் கடக்க முடியாது, கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஆமென். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், இன்னும் பாதி தூரம் நடத்துவார். ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். அநேகர் ஒரு நேரம் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. அநேகர் நைட் சாப்பாடு சாப்பிடாம ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய ஜெபங்களுக்கு நிச்சயமாய் பலன் உண்டு. நிச்சயமாக வேத வசனம் அது போய் சொல்லாது. தேவனுடைய வார்த்தை வீணாய் போகாது. கர்த்தருடைய வசனத்தின்படியே நம்ம செய்கிறோம். தேவ தூதர்லாம் கர்த்தருடைய வசனத்தின்படியே செய்கிற அவருடைய பலத்த சௌரியவான்களாகிய தூதர்களே என்று சொல்லுவாங்க. அப்போ கர்த்தருடைய வசனத்தின்படியே தான் தூதர்கள் என்ன பண்ணுவாங்க? செயல்படுவாங்க. ஆவியான ஒரு வார்த்தை கொண்டுதான் ஆவியான நடத்துகிறது. ஆகவே இந்த உபவாச நாளை உங்களுக்கு ஆசீர்வாதம் இருப்பதாக. இன்றைய நாள்ல உபவாசத்தை குறித்து ஒரு சத்தியத்தை தியானிப்போம். ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் வசனம் 21ஆம் வசனத்தை வாசிக்கின்றேன். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்திலும் புறப்பட்டு போகாது என்றார். இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட ஜாதி, டைப் ஆஃப் த ஸ்பிரிட். அப்போதான் இதுலதான் தெரியுது நிறைய டைப் ஆஃப் த ஸ்பிரிட்ஸ் எல்லாம் இருக்குது இந்த உலகத்துல. பிசாசுகள், பல வகையான பிசாசுகள் இருக்குதுன்றது பைபிள்ல இயேசு கிறிஸ்துவே அந்த நாட்கள் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்துக்கிறாங்க. இந்த ஜாதி, அப்போ ஜாதியாக நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்பிரிட்ஸ் என்ன பண்ணுது? ஈவில் ஸ்பிரிட், கெட்டது செய்கிற ஆவிகள் இந்த பூமியில இருக்குது. நம்ம அது மத்தியில தான் என்ன பண்றோம்? இருக்கிறோம். முதல்ல தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் பிசாசும் இல்லை, பேய் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அநேகர் சும்மா பேச்சுக்கு வாழ்வாங்க. ஏனென்றால் பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு, பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவர்கள் அல்லவே. ஆரம்ப காலத்துல இருந்தே சர்ப்பம் வந்துருச்சு இல்லையா? சர்ப்பத்தின் ஆவி ஆரம்ப நாட்கள்ல இருந்தே வந்து. ஆகவே இந்த மாதிரியான ஒரு சத்தியம் தெரியாம அது சத்துருடைய எண்ணங்கள், சத்துருடைய கிரியைகளை பத்தி, பிசாசி கிரியைகளை அழிக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து, தேவகுமாரனா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தான்னு சொல்லி வாசிக்கிறோம். ஸோ அப்போ சத்தியம் தெரியாம இருக்க நம்ம நல்லதல்ல. நம்ம சத்தியத்தை அறிந்து கொள்ளும். ஸோ என்ன வகையான இயேசு கிறிஸ்து சொல்ற இந்த வகை பிசாசு, இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து ஒரு சத்துருவை ஜெயிக்கிறதுக்கு
அல்லது பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிக்கிறதுக்கு ஒரு 2 விதமான டூல்ஸை காட்டுறார். 2 விதமான ஒரு ஆயுதம்னு சொல்லலாம். அதனாலதான் விசுவாசிகள் அதனாலதான் பவுல் சொல்றாரு, எந்த சமயத்திலும் ஆவியினாலே ஜெபம் பண்ணு, ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டுன்னு சொல்லப்படுகிற எபேசியர்ல தேவ வசனமாகி ஆவியின் பட்டயத்தை என்ன பண்ணுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள் சொல்றேன். ஏனென்றால் எபேசியர் 6 வரைக்கும் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி திராணி தந்திரங்கள் தந்திரமா என்ன பண்ணிடுவான், குளோரியை லாஸ் பண்ணி. தந்திரம்னா பேச்சு தான் தந்திரம். அந்த பேச்சிலேயே நம்ம எஃபெக்ட் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இல்லை அப்படின்னா அதுல இழப்புகள் எப்படி ஆயிருது, வல்லமைக்குள்ள மாறிடுது. ஆதாம ஏவாளுக்குள்ளேயும் சர்ப்பம் எப்படிதான் பேசிச்சு, பாம்பு எப்படி பேசுற, அது கனியை வச்சுதான் பேசிச்சு. அதுதான் தந்திரமா பேச்சு, தந்திரத்தினால. ஆனா அந்த தந்திரம் என்ன மாறிடுச்சு பின்னாட்கள்ல, அது ஒரு வல்லமையா மாறிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், பாவத்தின் வல்லமை, சர்ப்பத்தின் வல்லமை, பிசாசின் வல்லமை, எல்லா வல்லமைனாலும் பாதிப்பு. நிறைய பேர் தந்திரம் தானே போட்டிருக்கு பாஸ்டர், பிசாசின் தந்திரங்களோடு தானே வல்லமையிலோடு போடலையே. அப்ப லூக்கால இயேசுக்கு இதோ சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ள உங்களுக்கு என்ன கொடுக்குறேன், அதிகாரம் கொடுக்குறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்தாத வல்லமைன்னு அவ இயேசுவே சொல்றேன். சாத்தானுக்கு தந்திரமும் இருக்கு, வல்லமையும் இருக்கு. முதல்ல விசுவாசிகள்கிட்ட எப்படி வர்றான், தந்திரமா தான் வர்றான், அப்புறம் தான் வல்லமையை காட்டுறான். ஆனா மற்றவங்களுக்கோ டைரக்டா வல்லமையில போயிடுறான், ஏன்னா அவங்களுக்கு அதிகாரம். ஸோ யாரும் கர்த்தருடைய பிள்ளை இல்லாதவங்களுக்குலாம் அவன்கிட்ட லீகலாவே போயிடுவான். நம்மகிட்ட வர்றது மட்டும் தான் இல்லீகல். ஆமென், அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா. பிசாசுக்கு லீகலா தொடுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை, உங்க மேல தொடுவதற்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை. ஏன், இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா. இந்த சரீரம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே மீட்டு கொள்ளப்பட்டது, மீட்கப்பட்ட சரீரம். ஆமென். சோ இதை நீங்க நானும் விசுவாசிக்கணும். இந்த சரீரம் மீட்கப்பட்ட சரீரம். இந்த சரீரத்துக்குள்ள சாத்தான் தொடுவதோ பாதிப்பை உண்டாக்குவதற்கோ அதிகாரம் இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, நல்லா கவனிங்க. ஒரு வசனத்துல, இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்ற விதத்திலும் என்ன புறப்பட்டு போகாது. சோ யாருக்கு இது சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஊழியம் செஞ்சு கொண்டிருக்க நாட்களில அப்போ ஒருத்தர் வரான். அதான் 17ஆம் அதிகாரத்துல வசனம் 14ஆம் வசனம். அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான் என்று சொல்லி அந்த வசனத்தை குறித்து வாசிக்கிறோம். ஒருவன் வர்றான், என் மகன் 15ஆம் வசனம், என் மகனுக்கு இறங்கும், என் மகனுக்கு இறங்கும் என்று. குடும்பத்துல ஒரு மகனுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு ஐயாவுடைய மகனுக்கு பிரச்சனை. அந்த வாலிப பையன் போட்டிருக்கு, வாலிபன் என் மகனுக்கா இறங்கும் சொல்லி போட்டிருக்கு. என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்திர ரோகியாய். அந்த தகப்பனாருடைய பாரத்தை பாருங்களேன். அவனுடைய வாழ்க்கை, அந்த பையனை அவனை எப்படி டேக் கேர் பண்ண போறோம், அவனுக்கு இவ்வளவு பெரிய அலக்களிப்பான போராட்டம், பிசாசு போராட்டம் பயங்கரமா இருக்குது, அவனை விடுதலையாக்க ஆளே இல்லையா அப்படின்னு சொல்லி அலையிற நிலைமை. ஒரு சமாதானத்தை தேடி, ஒரு விடுதலை தேடி அலையிற இன்னைக்கு மக்கள் கூட்டம் அலையுது. ஏன் அலையுது, அவங்களுக்கு விடுதலை கிடைக்கல. எப்படா விடுதலை ஆகும்னு சொல்லி அலையிறாங்க ஜனங்கள். அங்க கிடைக்குமா, இந்த ஊழியர் கிடைக்குமா, இந்த சபையில கிடைக்குமா, இந்த சபையில கிடைக்குமா, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், இப்படியேதான் ஜனங்கள் அலைந்து கொண்டிருக்கிறாங்க. இதே போலதான் இந்த தகப்பனார் ஏற்கனவே சீஷர்கிட்ட போயிருக்கிறான். போய் என் பையனுக்கு இறங்கன்னு அவங்க சீஷர்கள் அந்த நாட்கள்ல இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த அனாயிண்டிங், ஒரு அதிகாரத்தின்படி அப்ப தற்காலிகமா கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகத்தை வச்சு என்ன பண்ணிக்காங்க, பிசாசுகளை துரத்திட்டு இருந்தாங்க. ஆனா நல்லா கவனிங்க, ஜெப வாழ்க்கை கிடையாது, உபவாச வாழ்க்கையும் கிடையாது. சீஷர்கள் அந்த நாட்கள் இல்ல, இயேசு கிறிஸ்துவோடயே தான் இருப்பாங்க. ஆனா தனித்து ஜெபிக்கிற ஒரு பழக்கம் கிடையாது, உபவாச வாழ்க்கையும் கிடையாது. ஆனா இயேசு கிறிஸ்துவ மட்டும் பின்பற்றுவாங்க, அவர் சொல்றது மட்டும் செய்வாங்க. அப்படிதான் இருந்தாங்க.
அதனாலதான் இந்த வகையான பிசாசை என்ன பண்ண முடியல அவங்கள. ஆனா அதே சீசர்கள் இப்படி சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லிக்கிறாங்க? இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு என்ன பண்ணுது? கீழ்ப்படியுது அப்படின்னு தான் சொல்றாங்க. கீழ்ப்படியலைன்னு சொல்லல, கீழ்ப்படியுது. எல்லா டைப் ஆஃப் பிசாசும் கீழ்ப்படியில. ஒரு சிலவான பிசாசுகள் கீழ்ப்படியாம போயிருக்கு அவங்களுக்கு. அததான் அவன் சொல்றான். என்ன சொல்றான்? உம்முடைய சீசர்கிட்ட கொண்டு வந்து அவர்கள் தோத்தாம போயிட்டாரு. அதுதான் அந்த சந்திர ரோகியா பிடிச்சா அந்த தகப்பனுடைய ஸ்டேட்மெண்ட். அவனுடைய வேதனையை மட்டும் நம்ம கொஞ்சம் தியானிப்போம். இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல பிள்ளைகள் வாழ்க்கையில பிசாசு போராட்டம் இருக்குது. எத்தனையோ குடும்பத்துல நீங்க விசாரிச்சு பாருங்க. பேய் பிடிச்சிருக்கும், இல்ல பிசாசு தந்திரங்கள் இருக்கும். ஒண்ணு வெளிப்படையா இருக்கும், இல்லைன்னா மறைந்து இருக்கும். எல்லா நேரமும் மேனிபெஸ்டேஷன் ஆகிட்டு இருக்கும். எந்த நேரம் மேனிபெஸ்டேஷன் உள்ள இருக்கும். தினேஷ் சொல்லுவாங்க, அவர் ஜெபிக்கும் போது லைட்டா மண்ணில் தட்டும் போதுதான் உள்ள இருந்து வெளியே பேசும். அது அந்த அளவுக்கு உள்ள இருந்திருக்கு. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டேன்னு சொல்லுவோம். 20 வருஷத்துக்கு முன்னாடி, 15 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டேன் அப்படிலாம் சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இருக்கா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது. நம்மள மந்திரவாதி கிடையாது இல்லையா? நம்ம எல்லாம் கிறிஸ்துக்குள்ள ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ரட்சிக்கப்பட்டோம். ஆனா நம்ம ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று எல்லாம் கர்த்தர் கொடுக்குற ஒரு புதிய பாதைக்குள்ள போகும்போது கர்த்தர் ஒரு மிஷனையும் கொடுக்கிறாரு. என்ன கூட? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். இதை ஏன் சொல்றாரு? மந்திரவாதிகள் தானே பிசாசை துரத்துவாங்க. எகிப்தின் மந்திரவாதிகள் தான் என்ன பண்ணாங்க? கோலை என்ன பண்ணுது? சர்ப்பமா மாத்துனது எகிப்துல. சாஸ்திரிகள் மந்திரவாதிகள் செஞ்சாங்க. மோசே செஞ்சார். மோசே மந்திரவாதியா? கிடையவே கிடையாது. ஒரு லேவியன், ஒரு ஆசாரியன் பிறந்தவன். ஆடு மாக்கியா போயிட்டான். சுத்தம் ஆடு மாடு மேய்ச்சதுல எல்லாம் ஆசாரியம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. 80 வருஷம் ஆச்சு. 80 வருஷமும் எப்படிதான் இருந்தது? வனாந்திர வாழ்க்கை. 40 வருஷம் அங்க இருந்தா, அடுத்த 40 வருஷம் என்னது? வில்டர்னஸ். அதனால ஒண்ணு திக்குவாயும் மந்தனாவா போயிட்டான். திக்குவாயின் மந்தனாவா இருந்தவன கர்த்தர் அப்ப என்ன சொல்ல வர்றாரு? நம்மள மந்திரவாதியா மாத்த வரல. நம்ம எல்லாம் மந்திரவாதிக்கு படிக்கல. ஆனா ஏன் காம்ப்ளிகேட்டடா இருக்கு நீ கிறிஸ்தவ வாழ்க்கையில? ஒரு பிசாசு போக மாட்டேங்குது. ஏன்? நானே உங்களை விட 1000 முறை நான் கேள்விப்பட்டேன். ஆண்டவர்கிட்ட கேட்க, என்ன ஆண்டவர் டெலிவரன்ஸ் நடக்க மாட்டேங்குது, வெறுப்பா இருக்கு ஆண்டவரே. ஒரு சாதாரண சத்துரு கூட போக மாட்டேன். ஒரு சாதாரண ஒரு சின்ன சத்துருக்கள் கூட போக மாட்டேது, பிசாசு கூட போக மாட்டேது. அப்படி எல்லாம் ஆண்டவர்கிட்ட நான் புலம்பி இருக்கிறேன். அப்போ ஆண்டவர்கிட்ட நான் சொல்லுவேன், ஆண்டவர் நான் மந்திரவாதி கிடையாது இல்ல. நான் ஒரு சாதாரண வாழ்க்கையில ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் வந்துட்டேன். நீங்க தான் ஊழியக்காரன் அழைச்சிக்கிறீங்க. என்னால எப்படி ஆண்டவரே அப்படிலாம் சொல்லி நான் கதறி இருக்கிறேன். ஏன் சொல்ல வரேன்? மந்திரவாதிகள் தான் பிசாசுகளை துரத்துவார்கள். அப்ப ஏன் இயேசு கிறிஸ்து நம்மகிட்ட சொல்றாரு? மார்க் எழுதின சுவிசேஷத்துல 16ஆம் அதிகாரம், என் நாமத்தினாலே அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துடைய மிஷன் என்னன்னா, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும்? இந்த பூமியில ஒவ்வொரு குடும்பத்திலையும் கடக்கிற நரக வேதனை பட்டு கொண்டிருக்கிற ஜனங்களை சந்தித்து அவர்களுக்காக பாரம் எடுத்து அவங்க வாழ்க்கையில் இருக்கிற நோய்கள் பிணிகளை நோக்கி போய் அனுப்பி விட்டு அதை விடுதலையாக்கி அவர்களை விடுதலை செய்யற ஊழியத்தை கர்த்தர் ஒவ்வொரு விசுவாசிக்கும், ஒவ்வொரு சீஷர்களுக்கும், ஒவ்வொரு ஊழியக்காரர் மேலையும் கர்த்தர் அழைக்கிறார். ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அதனாலதான் இது தேவனுடைய கட்டளை. நம்ம யார் மந்திரவாதியா படிக்கணும், மந்திரவாதிக்கு வரல. ஆனா இயேசு கிறிஸ்து ஏன் பிசாசுகளை துரத்துகின்றாரு? அவருக்கு தெரியும் அந்த உலகம் முழுவதும் பிசாசுடைய கண்ட்ரோல், சத்துருடினால் பாதிக்கப்பட்டது. உலகம் பொல்லான்னு இருக்கிறது வேதம் சொல்கிறது. ஒவ்வொரு குடும்பத்திலையும் சத்துருடைய கிரியையினால பாதிப்பு, பயங்கரமான பாதிப்புகள் உண்டாகுது. நன்மை கெட்டு போகிறது, வியாதிகள் வருகிறது, வேதனைகள் வருது, சமாதானம் இல்லை, அடிக்கடி பிரச்சனைகள், மாந்திரிக பாதிப்புகள், செத்தொருள்னால வருகிற கனவுல வந்ததுனால வர பாதிப்புகள், எவ்வளவோ காரியங்கள் இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் இயேசு சொன்ன, பிசாஸ் தேவகுமாரனா எப்படி வர்றாரு? அவரே மிஷனா தான் வர. எப்படி வர்றாரு? என் நாமத்தை பிசாசு துரத்துவார்னு போட்டிருக்கு. பிசாசி கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரனா இயேசு கிறிஸ்து. ஆகவே சீஷர்கள் அந்த காரியத்தை தவறுறாங்க. இந்த மனுஷனை யோசிப்போம், இந்த குடும்பத்தை யோசிப்போம். ஏன் இதை சொல்ல வரேன்னா, நீங்கள் நான் கண் திறக்கப்பட்டவர்களா இருந்து வீட்டுக்குள்ளேயே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், எல்லாம் நல்லதுதான். ஆனா நமக்காகவே வாழ்ந்துகிட்டு நல்லதுதான். நம்ம போய் எத்தனை பேரை சந்திக்க போறோம்? ஆமே. இந்த உபவாச நாள்ல 21 நாள் இருந்தேன். எதற்காக? எனக்காகவா, மற்றவர்களுக்காகவா? இப்படி சொல்லுவோம். ஆண்டவரே, எங்களுக்காகவும் இருக்கிறோம், மற்றவங்களுக்காக இருக்கிறோம். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எஸ். இந்த 21 நாள்ல ஆண்டவர் சவால், ஒரு சேலஞ்சு விடுறாரு. என்ன விடுறாரு? எனக்காக என்ன செய்வாய்? ஹல்லேலூயா.
என்னுடைய ராஜ்யத்தை நீ கட்ட ஒப்பு கொடுப்பாயாக. என்னுடைய ராஜ்யம் உன் மூலமா நிறைவேறுவதற்கு உன் வாழ்க்கை அர்ப்பணிப்பாயா? அது எத்தனை வயசா இருந்தாலும் சரி, ஆமே, ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, தேவனுடைய ராஜ்யம் கான்செப்ட் தான். தேவனுடைய ராஜ்யம் என் மூலமாக நடக்குதா, கிரியை செய்கிறதா? ஹல்லேலூயா. இங்க என்ன சொல்றாரு ஆண்டவர்? அங்க அந்த தகப்பன் சொல்றான், ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும், அழுகிற வேதனையோட இருக்கு, என் பிள்ளைய காப்பாத்தும். என்ன நடக்குது? அவன் சந்திர ரோகியா இருக்கிறான். சந்திரன்னா மூன் ஸ்ட்ரோக். அதாவது இன்னைக்கு சூரிய வெயில்ல வந்து நமக்கு நிறைய பாதிப்பு வருது. ஸ்கின் அலர்ஜி வருது, ஸ்கின் ரெட் ஹீட்டா மாறுது, கொப்பளம் வருது, எல்லாம் வருது. இது சூரியன். சந்திரன்ல இருந்தும் அந்த வேவ்ஸ் வரதுனால அதுல இருந்து ஒரு ரேஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு போராட்டமா மாறிடுது. சந்திர ரோகி, மூன் ஸ்ட்ரோக்ன்றாங்க, பைத்திய ஆவி. அந்த அந்த எப்படி சூரிய கதிர்ல இருந்து பாதிப்பு வருதோ, அதே சந்திர கதிரன்ல இருந்து ஒரு விதமான பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு ஏற்படுகிற ஒரு வியாதிகள், விளவினம். அவனுக்கு சந்திர ரோகி, அதனால பைத்தியம் ஆயிருமா. இன்னைக்கு பிசாசுகள் மந்திரத்தை வச்சு பைத்தியம் பிடிக்க வச்சாங்க, ஜனங்களை பைத்தியம் பிடிக்க வச்சாங்க. பாத்துருக்கீங்களா? எத்தனையோ பேரு பைத்தியம் பிடிக்க வச்சு, பைத்தியம் பிடிக்கிறதுக்கான அந்த வீட்டை விட்டு ஓடணும்ன்ற மந்திரவாதம், அப்படி செய்யற மந்திரவாதம் நிறைய இருக்கு. எல்லாத்தையும் இதை அழிக்கதான் இந்தியால ஊழியம் செய்ய நிறைய ஊழியக்காரர்கள் தேவை. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஒருவேளை இந்த போன் துறையில கேட்டுக்கொண்டு நீங்கள் நானாவும் அந்த ஊழியக்காரர்களா இருக்கபடி கர்த்தர் அழைக்கிறார். ஆமே. அபிஷேகம் பெற்றீங்களா? அந்நிய பாஷை ஆவில் நிரம்பி ஜெபிக்கிற ஆளா? உங்களை ஊழியக்காரர்களா முதல்ல உங்க வீட்டுக்கு ஒரு ஊழியம் செய்வீங்க. அடுத்து உங்க மூலமாக உங்க தேசத்துக்கு, கிராமத்துக்கு நீங்க ஊழியம் செய்ய கர்த்தர் ஒரு மிஷன் வச்சுட்டாரு. ஆமே. அதை நீங்க தான் பயன்படுத்தி அதை கத்துட்ட கேட்டு அதை என்ன பண்ணணும், டெவலப் பண்ணிக்கணும். சரி, நல்ல கவனிங்க. இந்த சந்திர ரோகி அந்த பைத்திய ஆவி போல பிடிச்சு கொடிய வேதனைப்படுகிறான். அவங்க அப்பா பாருங்க, நான் புள்ள கஷ்டப்படனா எந்த தகப்பனுமே என்ன பண்ண முடியாது, தாங்க முடியாது. இன்னைக்கு குடும்ப பிரச்சனைகள்ல பிள்ளைக்கு ஒரு பாதிப்பு, மகளுக்கு பாதிப்பு, மகனுக்கு பாதிப்பு. பாருங்க, அந்த பிசாசு சத்துரு அப்பா விட்டுருச்சு, கற்பக்கனியில பிடிச்சிருச்சு பாருங்க. இப்படிதான் இன்னைக்கு சத்துரு சில பேரை விட்டுரும். ஆனா கற்பக்கனியோட போராடுற சத்துருக்களோட நம்ம எதிர்த்து நிக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கற்பக்கனி கர்த்தருடையது. அந்த கற்பக்கனியை சாத்தான் தொட இடம் விடாதீங்க. வியாதி மூலமாவோ, சத்துரு மூலமாவோ, எதன் மூலமாவோ இடம் கொடுக்காதீங்க. ஆமே. ஏனென்றால் நானும் என் வீட்டாரும் அல்ல கர்த்தரையே சேவிப்போம். அந்த நாட்கள்ல அன்னைக்குதான், அப்போதான் சுவிசேஷமே வருது. இயேசு கிறிஸ்து தான் முதல் பிரசங்கியா, இயேசு கிறிஸ்து தான் முதல் சுவிசேஷகர். அப்போ என்ன நடக்குது? அப்ப அதனால அவங்களுக்கு அப்பதான் கேள்விப்பட்டு வர்றாங்க, இயேசு கிறிஸ்துட்டே நோக்கி வர்றாங்க. சந்திரருடைய கொடிய வேதனை போடுறான், மிகுந்த வேதனையுள்ள ஒரு வாழ்க்கை. அடுத்து போட்டு அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்தில் விழுகிறான். பாருங்க, யாருமே தீக்குள்ள விழுக மாட்டோம் இல்லையா? யாருமே தண்ணிக்குள்ள விழுக மாட்டோம். அப்படின்னா லாஸ்ட் மைண்ட், உனக்கு புத்தி மாறி போச்சா? ரோட்ல நடக்க போல தண்ணிக்குள்ள போறிய, நேரம் நடக்க போல தீக்குள்ள போய் உள்ள போறிய. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பைத்திய ஆவி, அந்த பைத்திய ஆவி அவனை பைத்தியம் பிடிக்க வைக்கிறது, அவனுக்கு விரோதமா செயல்படுகிறது, அவனை அழிக்க பாக்குது. அந்த பைத்திய ஆவி அவனை அழிச்சிருன்னு பாக்குது. ஏன்னா அங்க சந்திரன். அதனாலதான் அமாவாசை பௌர்ணமிக்கெல்லாம் சத்துருவில் பாதிக்கிறவர்கள் போய் கேட்டு பாருங்க, வீட்டுல கொடிய வேதனைப்படும், பயங்கரமா இருக்கான். ஏன் அமாவாசைக்கு வருது? மூன் ஸ்ட்ரோக், மூன்ல இருந்து வர பிரச்சனை, பௌர்ணமிக்கு வர்றது அட்டாக். அதெல்லாம் பௌர்ணமியில இருந்து வருகிற, பௌர்ணமி நாள்ல வருகிற பாதிப்புகள். இப்படியெல்லாம் பயங்கரமான பாதிப்புகள் நிறைந்த உலகம். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. சங்கீதம் 121:6 அதை கிளைம் பண்ணி ஜெபிக்கணும். பகலில் வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்து. பகல்ல வெயில்ல சேதப்படம், அது நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஆகமா வெயில் ரொம்ப ஓவராக்கு பாஸ்டர், அதனாலதான் கொப்பளம் வருது, அது வருது, எரிச்சு ஹீட்டு கட்டி வருது, வெயில் ரொம்ப உஷ்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுலயே ஒரு வசனம், பக்கத்திலே ஒரு வசனம் போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? இரவில் உண்டாகும் இரவில நிலவாகிலும், நிலவுன்னு போட்டிருக்கு. ஏன்? அப்ப கர்த்தருக்கு அப்பவே தெரியும் நிலவும் நமக்கு பாதிப்பை உண்டாக்க கூடும். நிலவுல இருந்து கூட அட்டாக் வர முடியும், பாதிப்பு வர முடியும். பிசாசுகள், ஏர் ஸ்பிரிட், ஏர்ல இருந்து வருது, அது சத்துருன்னுவோம். அது அறிவியல்ல கதிர்கள்னுவான்.
ஆனா இயேசு கிறிஸ்து அந்த ஆவியை அதட்டுறாரு. அதான் பைபிள் வாசி, அந்த ஆவி அங்கெல்லாம் போயிட்டு வருது. எங்க இருந்து வருது? 3ல இருந்து கூட அட்டாக் பண்ணுது. சோ இப்படியெல்லாம் பைபிள்ல இருந்து நம்ம தியானிக்க இயேசு கிறிஸ்துவோடைய அவருடைய போதனையை கேட்டு கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க நம்முடைய கண்கள் திறக்கப்படுகிறது. நல்லா கவனிங்க. வாலிப நாட்களே வேதனை. அந்த 3வது பாயிண்ட் என்னன்னா, ரொம்ப வேதனைப்படுறான். அவனால என்ன பண்ண முடியல, ரொம்ப பிரச்சனையா வாழ்றான். ஒரு சமாதானமே இல்ல. வாலிப நாட்கள் என்ன இல்ல, சமாதானம் இல்ல. வாலிப வாழ்க்கையில என்ன இல்ல, சமாதானம் இல்ல, நிம்மதி இல்ல, வேதனை, போராட்டம். பின்னாடி யாரு? பிசாசு இருக்குது. வாலிபனை பிடிச்சுக்கிச்சு. இன்னைக்கு உங்க பிள்ளைகள் சத்துருடைய கையில இராதபடிக்கு நீங்கள் நாளும் உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய வாலிப பையனுக்குள்ள சத்துருடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடாது. கண்ட்ரோல் யாரு கண்ட்ரோல் இருக்குது? உங்க பிள்ளைங்க. யார் கண்ட்ரோல் பண்றா? உங்க பிள்ளைய யார் கண்ட்ரோல் பண்றா? ஹல்லேலூயா. ஆண்டவர் அதனாலதான் நாம தாழ்பாலை பலப்படுத்த வேண்டும். நம்ம வீட்டில் தாழ்பாலை பலப்படுத்தி அவர் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், உன்னிடத்தில் உள்ள பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறான்னு சொல்லப்படுகிறது சங்கீதத்துல. வாசல் தாழ்பால்களை பலப்படுத்துவோம். அது மாத்திரம் அந்த வாலிப நாட்கள வேதனை. அடுத்த ஒரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா, அடிக்கடி பாதிப்பு, தீக்குள்ள பாதிப்பு, தீயினால வர்ற பாதிப்பு, ஜலத்தினால வர்ற பாதிப்பு. எப்படி பாருங்க, தள்ளி விட்டுருது தண்ணிக்குள்ள. இன்னைக்கு நிறைய பேர் தீக்குள்ள தற்கொலை பண்ணிக்கிறாங்க. தண்ணிக்குள்ள தண்ணியும் தீயும். தண்ணிக்குள்ள இப்ப கூட ஒருத்தர் பிரதர் பேசினேன், பாஸ்டர் அந்த தண்ணி ஒட்டி ஒரு பிசாசு எப்பயுமே உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி, இருட்டுல இருக்கிற மாதிரி சொல்றாங்க. ஆவிகள் நடமாட்டம் இருக்கு. தண்ணிக்குள்ளேயும் தங்கும் பிசாசுகள், மரத்துல தங்கும், நிலத்துல சுத்தும், வானத்துக்கு போகும். எல்லாம் ஆவிக்குரிய எல்லைகள்ல இடம் சுத்திக்கிட்டே இருக்கும். மனுஷனுக்குள்ள போகும். லொகேஷன்ல இருந்துட்டு அந்த இடத்துல தண்ணிக்குள்ள இருந்துட்டு ஜனங்களை மூச்சு திணற வைக்குது. பயங்கரமான ஒரு காரியங்களை பண்ணுது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். ஏன்னா தண்ணீர் தூதன் சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம், பைபிள்ல போட்டிருக்குது. நல்லா கவனிங்க. இந்த 18வது வசனத்துல இயேசு பிசாசு என்ன பண்ணாரு? அதட்டினார். சந்திரரோகி தண்ணிக்குள்ள தள்ளுது, தீக்குள்ள தள்ளுது, பைத்தியம் பிடிக்க வைக்குது. அது என்ன பண்ணாரா? அதுக்குள்ள இருக்கிற ஆவி என்ன பண்ணார்? இயேசு அதட்டினார். ஆமே. இன்னைக்கும் இந்த மாதிரியான ஏன் இந்த இயேசு கிறிஸ்துடைய இந்த சத்தியத்தை, ஆண்டவர் ரட்சகருடைய அந்த விடுதலையை நம்ம தியானிக்கிறோம். இந்த மெயின் டூல் அதுதான். என்னன்னா, உபவாச ஜெபம் ஒரு குடும்பத்தையே மாற்றுகிறது. ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. அததான் இந்த பாயிண்ட கொண்டு வர. ஏன் இந்த சத்தியத்தை தியானிக்கிறோம்? இயேசு கிறிஸ்து 2 காரியத்தை அந்த சத்தியத்துல சொல்றாரு. என்ன சொல்றாரு? இந்த வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் இது 2மே இயேசு கிறிஸ்து ஃபாலோ பண்ணாரு. ஆனா சீஷர்கள் ஃபாலோ பண்ணல. இன்னைக்கும் சில பேர் லோ அத்தாரிட்டியில கர்த்தர் கொடுத்த சில அத்தாரிட்டிகள், சில கிருபைகளை வச்சு என்ன பண்றாங்க? டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்றோம், பேசிக்கா பண்றாங்க. ஆனா ஹையர் லெவல்ல என்ன பண்ண முடியல, மிஸ் பண்ணிடுறாங்க. இன்னைக்கு நடக்குது. எல்லா ஊழியக்காரர்கள் எல்லா வியாதியும் என்ன பண்ண முடியல, டீல் பண்ண முடியல. எல்லா டைப் ஆஃப் ஸ்பிரிட்டையும் டீல் பண்ண முடியல. ஏன்? அவங்க லெவல்ல தான் வர்றாங்க. அடுத்த லெவலுக்கு போக அவங்க இன்னும் கமிட்மெண்ட் வர்றதில்ல, விளக்கரையும் கொடுக்கறது இல்ல. இயேசு கிறிஸ்து விளக்கரையும் கொடுத்தாரு, ஃபேமிலியை கட் பண்ணிட்டாரு. 30 வயசுல இருந்தே வெளியே வந்துட்டாரு, வனாந்திரத்துல இருக்கிறாரு. அப்புறம் ஃபாஸ்டிங் கோர்சஸ் வந்தாரு. சும்மா விளக்கரையும் கொடுக்காம எல்லாம் ஊழியம் வராது. நீங்க நிறைய ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், ரைட்டு. பட் கிறிஸ்து செய்கிறது தான் ரியல் மினிஸ்ட்ரியா இருக்கு. ஆமென். அல்லேலூயா சொல்லுவோம். அதுதான் எல்லாரையும் செய்ய வைக்க விரும்புகிறார். இந்த ராஜ்யத்தை கட்டுகிற ஊழியத்தை நீங்கள் நானும் செய்யும்படிதான் தேவன் விரும்புகிறார். தேவனுடைய ராஜ்யத்துல வெறும் பிசாசு மாத்திரம் கிடையாது. சுகம் இருக்குது, ரட்சிப்பு இருக்கு, நித்திய ஜீவ வாழ்க்கை இருக்குது. எல்லாமே சேர்ந்ததுதான் தேவனுடைய ராஜ்யம். இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் ஊழியத்தை நீங்கள் நானும் செய்யதான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. அப்போ இந்த ராஜ்யத்தை கட்டுகிற பணியில தான் உங்களை இன்னைக்கு இந்த போன் பிரேயர்ல ஒரு 15-20 பேர் இருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். நீ தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வருகிறாயா? ஆமென். உன்னுடைய ராஜ்யத்தை கட்டுறையா? சுய ராஜ்யத்தை கட்டுறையா? இல்ல தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறையா? ஆண்டவர் ராஜ்யத்தை எப்படி கட்டுறது? முதல்ல நம்ம டெலிவரன்ஸ் ஆயிக்கும். பேதுருட்ட சொன்னார்ல, நீ உன்னை குணப்படுத்திக்கும், அப்புறம் உன் சகோதரர் என்ன பண்ண சிறப்படுத்து. ஆனா 2மே நீ செய்யணும். ஆமென். அல்லேலூயா. நிறைய பேர் இப்படி நாங்க எங்க குணப்படுத்துகிறேன், எங்களுக்கே விடுதலை இல்லாம இருக்கும் பாஸ்டர், அப்படியே அதுலயே போயிடாதீங்க.
விடுதலை ஆயிக்குங்க சீக்கிரம். ஆமே. அடுத்தவங்களை விடுதலை பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. சோ கர்த்தர் என்ன பண்றாரு, அந்த பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு என்ன பண்ணுது, புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் என்ன பண்ணான், சொஸ்தமானான். இயேசு அவனுக்குள்ள இருக்கிற பிசாசை ரெண்டு நேச்சர்ஸ், ஒரு மனுஷனுக்குள்ள ரெண்டு நேச்சர்ஸ் இருக்க முடியும். ஒண்ணு அவனுடைய சுய நேச்சர்ஸ், ஒரு மனுஷிய ஆவி, மனுஷனுடைய நேச்சர்ஸ் இருக்கும். நேச்சர்னா குணாதிசயங்கள், மனுஷனுடைய குணாதிசயங்கள். ஆனா அவனுக்குள்ள பிசாசு இருந்தா அந்த குணாதிசயம் வெளிப்படும். அந்த குணாதிசயம் அதை பார்த்துதான் இயேசு அதட்டுறார். இந்த மனுஷனை பார்த்து அதட்டல. நல்லா கவனிங்க, நமக்கு ஆண்டவர் கிருபைகளை தரணும். ஒரு மனுஷனுக்குள்ள என்ன ஆவி இருக்குதுன்னு அறிந்து கொள்ள வேண்டும். அவனுக்குள்ள எப்படிப்பட்ட போராட்டம் அவனுக்குள்ள கிரியை செய்யறது தெரிஞ்சுக்கணும். என் பிள்ளை என் சொன்னபடியே கேட்க மாட்டேன்றான், அவனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்போம். அதுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு கேட்கறது இல்ல. என் கணவர் ஏன் குடிச்சிட்டே இருக்கிறாருன்னு அவர்கிட்ட சண்டை போடுறது. ஆனா அவர் வாழ்க்கையில அவருக்கு பின்னாடி என்ன செய்யுதுன்னு தெரியறது இல்ல, கேட்கறது இல்ல. வெளிப்பாடும் கேட்கறது இல்ல. ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு எனக்கு வெளிப்பாடு கொடுங்க, அது என்ன, அதை எப்படி நான் டீல் பண்ணணும்னு சொல்றதும் இல்ல. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாருன்னா, கவனி, என்ன கவனி. அல்லேலூயா. என்னுடைய கரத்தின் கிரியைகளை கவனி. ஆமென். என்னை கவனிச்சு என்னை நோக்கி என் மூலமா தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ண கட்டு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆமென். சோ இங்க என்ன நடக்குது பாருங்க. உடனே அவனை விட்டு என்ன பண்ணுது, புறப்பட்டது. பிசாசுகள் என்ன பண்ணும், உபவாசித்து ஜெபிக்கிற மனுஷனுடைய அந்த வார்த்தைகள் கீழ்ப்படியும். ஆமென். பிசாசுகள் கீழ்ப்படியும். என் நாமத்தால் பிசாசுகளை துரத்துவீர்கள் போட்டிருக்கு. அவைகள் உடைய நாமத்தினாலே பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறதே இயேசு கிறிஸ்துட்ட என்ன பண்றாங்க, சீஷர்கள் சொல்றாங்க. ஆனா இந்த டைப் ஆஃப் த ஸ்பிரிட் கீழ்ப்படியல. காரணம் என்ன, அது ஒரு ரெக்குவயர்மெண்ட் தேவைப்படுச்சு. என்னது, சாலிடான ஒரு ஜெப வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து நீங்க டைம் விட்டீங்கன்னா ஒண்ணு நைட்டு ஜெபம் பண்ணிட்டு இருப்பாரு, காலையில பகல் ஃபுல்லா மினிஸ்ட்ரி, நைட்டு ஒண்ணு ஜெபம் பண்ணிட்டு இருப்பாரு, இல்லைன்னா அதிகாலை இருட்டோட ஜெபம் பண்ணுவார். ஆமே. சோ இப்படியாக ஜெப வாழ்க்கை இருந்தது. ஃபாஸ்டிங் ஏற்கனவே இருந்துட்டார் 40 நாள். அதனால அடுத்து ஃபாஸ்டிங் இருந்தாருன்னா ரெக்கார்ட்ல இல்ல. 3.5 வருஷம் தான் ஊழியம் செஞ்சார் இல்லையா. அந்த ஃபர்ஸ்ட் 40 நாள்லயே அவர் ஸ்ட்ரென்தன் ஆயிட்டாரு. அதுவும் அவர் தேவகுமாரன் வந்தாலும் அவருக்கு தேவையில்லை அதிகமா, பட் பேசிக்கா முடிச்சிட்டார். சோ அப்ப என்ன நடக்குது, ஸ்தோத்திரம். அந்த 7வது பாயிண்ட் என்னன்னா, உடனே அந்த இளைஞன் என்ன பண்ணா, சொத்தமான அந்த வீட்டுக்கு ஒரு விடுதலை உண்டாது. அந்த மனுஷனுடைய வாழ்க்கை ரெஸ்டோரேஷன் ஆகுது. அழிஞ்சு போற அந்த வாலிப மனுஷனுடைய வாழ்க்கை தூக்கி விடப்படுகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் நானும் பிசாசுகளை துரத்தர்களாக கர்த்தர் அழைக்கிறார். உங்கள் மூலமாக, என் மூலமாக தேவன் ஒரு ராஜ்யத்தை கட்ட விரும்புகிறார். இந்த 21 நாள் உபவாச ஜெபம் கர்த்தர் உங்களை ராஜ்யத்துக்கு கட்டுவதற்காக கூட இருக்கலாம். ஆமே. ஆகவே நீங்கள் நானும் தேவன் ராஜ்யத்தை கட்டும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். உபவாச ஜெபமானது அவனுக்கு அந்த வாழ்க்கையில் என்ன கொடுத்தது, விடுதலை கொடுத்தது. ஒரு குடும்பத்துக்கு என்ன பண்ணது, விடுதலை கொடுத்தது. அந்த தகப்பனார்கிட்ட அவங்க மகனுக்கு இருந்த எல்லா பலவீனங்கள், நோய்கள், விசேஷமா பிசாசுடைய போராட்டங்கள் இருந்து விடுதலை கொடுத்து அவன் சுகமானான். அல்லேலூயா. அந்த குடும்பத்துக்கு ஒரு வெளிச்சம் வந்தது. பாருங்க, இருட்டு கிடக்கிற குடும்பம். ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் எப்படியோ ஒரு போராட்டம் இருக்கலாம். இந்த குடும்பத்துக்கு பையனால வந்த பிரச்சனை, பையனாலேயே பிசாசு பையனை பிடிச்சிக்கிச்சு, அந்த பையனை டார்ச்சர் பண்ணது. ஆகவே அந்த குடும்பம் என்ன, நரக வேதனைப்படுது. இன்னைக்கு எத்தனை குடும்பம் நரக வேதனை இருக்காங்கன்னு போய் பாருங்களேன். சுற்றில இருக்கிற ஜனங்களை பாருங்களேன். அவங்க வாழ்க்கையில ஒருவேளை பையன் நல்லா இருப்பான், அந்த அம்மா பிரச்சனையில இருப்பான், இல்ல அந்த ஐயா பிரச்சனையில இருப்பாரு, இல்ல மொத்த ஏதாவது ஒரு போராட்டம் பயங்கரமா இருக்கும், நரகத்துல இருப்பாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் உங்களுக்கு காட்டி உங்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தி வராங்க. ஆமே. நீங்கள் நானும் ராஜ்யத்தை கட்டுறதா இருப்போம். அல்லேலூயா. ஒரு என்கிட்ட கேட்பாங்க, நம்ம சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டாங்க, ஏன் உபவாசமும் ஜெபமும் யாருக்கு ஆசீர்வாதமா இருக்குது, மற்றவங்களுக்கு இந்த இடத்துல பொறுத்தவரை இல்லையா. இயேசு கிறிஸ்து உபவாசம் பண்ணி இருந்து ஜெபிச்சதுனால அந்த பையனுக்கு சுகம் கிடைச்சு. யாருக்கு, அந்த பிசாசினால் பாதிக்கப்பட்டவர். ஆனா பிசாசினால் பாதிக்கப்பட்டவர்கள் உபவாசம் பண்ணி இருந்து ஜெபிக்கணுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டீங்கன்னா,
அவங்க பாதிக்கப்பட்டவங்களோ இல்ல பாதிக்கப்படாதவங்களோ எனக்கு முக்கியம் இல்ல. நான் எதை ஃபோக்கஸ் பண்ணி நான் கேட்கிறேன்னா, இயேசு கிறிஸ்து ஏன் சத்துருக்கு, பிசாசுக்கு இந்த 2 காரியங்கள கொண்டு வராரு. ஒண்ணு, இந்த வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தை 2 விதமான காரியத்தை ஏன் கொண்டு வரும்? நம்மலாம் திரும்ப சொல்றேன், நம்ம மந்திரவாதிகள் கிடையாது. மந்திரவாதினா அந்த பூஜை செய், இந்த இது எடு, அந்த கோல் போடு, இல்ல அந்த ஊருக்கு போய் இந்த பேப்பர் எடு, அது ரிச்சுவல்ஸ்ல கொண்டு போயிரும் இல்லையா? நம்ம யாரும் ரிச்சுவல்ஸும் படிச்சது இல்ல. ஃபுல்லா ஒன்னே ஒண்ணு தெரியும், இயேசுதான், கர்த்தர் தான், ரட்சகர் தான், அப்படிதான் வந்திருக்கிறோம் இல்லையா? அப்போ ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறாரு பாருங்க. நீ உபவாசம் பண்ணி ஜெபிப்பா என்றால் உன் வாழ்க்கையில, உன் வாழ்க்கையினாலும் சரி, மத்தவங்க வாழ்க்கையினாலும் சரி, யார் வாழ்க்கையினாலும் சரி, சாத்தான் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. சாத்தானை எதிர்க்க உனக்கு 2 ஆயுதத்தை காட்டுறேன். ஒண்ணு, ஜெப வாழ்க்கை. என்னைக்குமே ஜெபிக்க பிசாசு பிடிக்காது, பிடிக்கவே பிடிக்காது. நீ ஜெபிக்கிறவளா இருந்தீங்கன்னா, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பிடிக்கவே பிடிக்காது. ஆனா நீங்க சும்மா சுத்துங்க, நான் பாட்டு இருப்பேன், டிஸ்டர்ப் பண்ண. ஏன்னா ஜெபிக்கும் போது நீங்க டிஸ்டர்ப் பண்றீங்க. அவனை டிஸ்டர்ப் பண்ணி, அவனோட அவன் உங்க வீட்டுல இருந்தாலும் அவனை டிஸ்டர்ப் பண்றீங்க. நேத்து கூட ஒரு சகோதரி ஜெபம் பண்ணாங்க, அவங்களுக்காக ஜெபிக்க முடியாது கேட்டுக்கிட்டாங்க. நான் ஜெபிச்சேன். அப்பதான் ஆண்டவர் சில சத்தியங்களை சொன்னோடனே இன்னைக்கு காலையில செய்தி வருது. நேற்று ஜெபம் பண்ண பிறகு இன்னைக்கு காலையில் பிரச்சனை இதுவரைக்கும் இல்லாத போராட்டம் முடிச்சு. அப்பதான் எனக்கு தெரியுது, ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சகோதரி எந்திரிச்சிட்டாங்க, ஆவியில் எந்திரிச்சிட்டாங்க. சொல்றாங்க, இப்பதான் எனக்கு தெளிவாயிடுச்சு, இனி நான் எந்திரிச்சிருவேன். அப்பவே என்ன ஆயிடுச்சு, பிரச்சனை கூடிக்குச்சு. இதுவரை அப்பனா என்ன அர்த்தம், ஏதோ ஒண்ணு அஃபெக்ட் பண்ணுது சத்துருவ. அல்லேலூயா சொல்லுவான். எப்பயும் போலவே இருக்காது வாழ்க்கை. உபவாச ஜெபமும் தனித்து ஜெபிக்கிற ஒரு வாழ்க்கை வந்துருச்சுன்னா உங்க வாழ்க்கை நான் எழுதியே கொடுத்துடுறேன், எப்பயும் போலவே இருக்காது. ஒண்ணு பிரச்சனை கூடும், ரொம்ப மோசமா போகும், இல்லைன்னா கம்ப்ளீட்டா வெளியேறி. ஆமென். அல்லேலூயா. இதுல 2 தான் நடக்கும். எப்பயும் போல மாறாமே இருக்க முடியாது. கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மை என்ன பண்ணாது, குறையப்படாது. கேள்வி தேவ ஜனமே, கர்த்தரே சொன்னார் சத்துருவ. இன்னொன்னு என்னது பாத்தீங்கன்னா, இந்த உலகம் பொல்லாங்க கிடக்கு, நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரமும் உண்டுன்னு சொல்ற, போராட்டம் உண்டு. வானமன்ற பொல்லாத சேனோட நமக்கு என்ன போராட்டம் உண்டுன்னு பவுல் சொல்றார். போராட்டம் நிச்சயமா இருக்கும். அப்ப போராட்டம் இருக்கும்போது நீங்கள் நானும் எந்த அளவுக்கு ரொம்ப கவனமா உபவாசி ஜெபிக்கணும். சத்துரு எப்ப வருவான்னு தெரியாது, திடீர்னு வருவான், திடீர்னு எப்ப வேணாலும் வருவான். அதனாலதான் பவுல் அந்த வசனத்தை சொல்றாரு, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை என்ன பண்ணுங்கள், தரித்து கொள்ளுங்கள், தீங்கு நாள். அதான் அந்த வசனத்திலே வரும். 6ஆம் அதிகாரம் எபேசியர் 6:11, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு ஏத்து நிக்க அது தீங்கு நாளில் அப்படின்னு அந்த வார்த்தை. 13ஆம் வசனம், ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். என்ன நாளா, தீங்கு நாள். சத்துருடைய போராட்டம் வந்துச்சுனாலே உனக்கு என்ன நாள் வந்திருக்கு, தீங்கு நாள். ஏன் சத்துரு உடனே போக மாட்டேன்றான்? சரியான வார்த்தைகள், சரியான வெளிப்பாடோடு நம்ம பேசலாம். நம்ம சில காரியங்களை பேசுறோம். இயேசு கிறிஸ்து ஒரே தடவை ஒரு வசனத்தை சொன்னேன்னு போகல, தொடர்ந்து இருந்தான். 2 தடவை இருந்தா, அப்ப 3ஆவது இருந்தா அப்பால போன்னு சொன்ன போது போனான். சரியான வார்த்தைகள் வரும் பொழுது, சரியான அதிகாரத்துல நீங்க பேசும் பொழுது அவன் விலகி போயிடுவான். இன்னொரு விதத்துல சொன்ன, சரியான அந்த கான்சியஸோட, அந்த நினைவோட அவனை பார்த்து குறி வச்சு அடிக்கணும். அதான் குறி பார்த்து அவனை என்ன ஒரு போராட்டம் இருக்குதோ ஜெபத்துல கொண்டு வர. சும்மா 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஜெபத்துக்குலாம் பிசாசு போகாது. ஜெப நேரங்கள், ஏன் முழுவதும் ஜெபிக்கிறார்? ஏன் இயேசு கிறிஸ்து சும்மா 10 நிமிஷம் ஜெபம் மட்டும் வந்திருக்கலாம்ல? ஏன் முழுவதும் ஜெபிக்கிறார்? ஜெபம் எல்லைக்குள் நிற்கிறார். அடுத்தடுத்து ஊழியங்களை செய்ய பலனை பெற்றுக் கொள்ளுகிறார். அடுத்தடுத்து சத்துருக்களை ஜெயிக்கிறதுக்கு வல்லமை பெற்றுக் கொள்ளுகிறார். ஆமென். ஜெபிக்கிற மனுஷனா அல்லேலூயா சொல்லுவோம். ஒரு ஜெப வாழ்க்கையா இருக்கணும், உபவாச வாழ்க்கையா இருக்கணும், நிறைய ஜெபிக்கணும், வார்த்தையில நிரப்பப்பட்டிருக்கும். அப்படின்னாதான் பிசாசு நடுங்கும். சத்துரு பிசாசுகளை விசுவாசியை தொடமாட்டான். இல்லைன்னா விசுவாசியில தொட்டு அவன் தலைக்கு மேல உட்கார்ந்துருப்பான். அதனாலதான் விசுவாசிகள் கர்த்தர் என்ன கொடுக்கிறாரு, ஜெப வாழ்க்கை கொடுக்கிறாரு. எப்போது ஜெபம் பண்ணி விழித்திருங்கன்ற ஜெப வாழ்க்கை, உபவாச வாழ்க்கை கொடுக்கிறாரு.
ஆகவே நீங்க உபவாசித்து ரெகுலரா ஜெபிக்கிற விசுவாசியா இருந்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அளவுல இருக்க எல்லா சத்துருவையும் என்ன பண்ணுவீங்க? கட்டி போட்டுருவீங்க. இன்னும் போராட்டம் கூடுதுன்னா, இன்னும் ஜெபத்த கூட்டுங்க. இன்னும் உபவாசத்த கூட்டுங்க. அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. ஆவியில எவ்வளவுக்கு எவ்வளவு எதிர்த்து நிக்கிறீங்களோ, அவ்வளவுக்கு எவ்வளவு சத்துரு ஓடி போயிடும். ஆகவே இந்த இரவு வேளையில ஆண்டவர் சொல்றாரு, ஆ என்ன சொல்றாரு? மத்தவங்க வாழ்க்கையில இருக்கிற சத்துருக்களை கடிந்து கொள்வதற்கு, விரட்டி அடைவதற்கு இந்த உபவாச ஜெபம் அவசியமா இருக்கிறது. தனிப்பட்ட வாழ்க்கையிலயும் சத்துரு ஆக மொத்தம் பிசாசு உங்களுக்குள்ள இருந்தாலும் சரி, இல்ல வெளியில யாருக்குள்ள இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நீங்க பயன்படுத்துவது என்ன தெரியுமா? 2 ஒண்ணு உபவாசமும் ஜெபம். ஒண்ணு நீங்க உபவாசித்து ஜெபிக்கிற ஒரு பழக்கத்துல இருந்தா உங்க மூலமா கர்த்தர் கிரியை செய்வார். இல்ல அந்த பாதிக்கப்பட்ட நபர் உபவாசத்தில் ஜெபத்திலையும் அந்த இதுல ஒரு சாட்சி நம்ம லைன்லயே சிஸ்டர் ஜாஸ்மின் சிஸ்டர் இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் நடந்தத அதுல ஒரு காரியத்தை அவங்க அந்த லைட்டா அந்த பாயிண்ட மட்டும் சொல்றேன். அவங்க வாழ்க்கையில சத்துருடைய போராட்டம் பயங்கரமா இருந்தது. அப்போ அவங்ககிட்ட நான் ஆரம்ப 1 இயருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். 1 வருஷம் இருக்கும் இல்லையா சிஸ்டர்? நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. நான் கேட்கறத மட்டும் சொல்லுங்க. ஸோ ஒரு 1 இயருக்கு முன்னாடி தானே அந்த 3 டேஸ் ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணீங்க. 3 டேஸ் ஃபாஸ்டிங். 3 நாள் அது வரைக்கும் நீங்க 3 நாள் இருந்தது இல்ல ஃபாஸ்டிங் இல்லையா? இல்ல. இந்த மாதிரி ஃபுல் ஃபாஸ்டிங்கா காலையில மதியானம் நைட்டு சாப்பிடாம நீங்க 3 நாள் இது வரைக்கும் இருந்தது இல்ல முன்னாடி இல்லையா? முன்னாடி நான் சொல்லும் போது இருக்கிறீங்க. சோ சிஸ்டருடைய வாழ்க்கையில பயங்கர போராட்டமும் சத்துடைய பிடி இருந்தது. அவங்களால ஒரு பக்கம் நகரவே முடியல. எல்லா ஏரியாலும் லாக்டு. அப்போதான் அவங்ககிட்ட ஆண்டவர் ஆவியானவர் நடத்துறபடி நான் சொன்னேன், ஒரு ஃபுல் ஃபாஸ்டிங் இருங்க, 3 டேஸ் இருங்கன்னு சொல்லும்போதுதான் 3வது நாள் அவன் சொல்றாங்க வயிற்றுல இருந்த எல்லா கட்டுகள் அது கருப்பு கருப்பாக வெளியே போச்சு. அது வரைக்கும் கேள்விப்படாத காரியங்கள் எங்க இருந்துச்சுன்னே தெரியாதான். அந்த மாதிரியான காரியங்கள் உடைச்சு அந்த கட்டுகள் அவங்க வாழ்க்கையில அவங்க அவ்வளவோ வேதனைப்பட்டவங்க. பிசாசை அடிப்பான், வேதனைப்படுத்துவான், கனவுல வருவான், பயமுறுத்துவான், பயங்கரமான காரியம் அதெல்லாம் உடைக்கப்பட்டு அதுல இருந்து விடுதலையாகி வந்தார்கள். அந்த 3 நாள் உபவாச ஜெபம் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தது. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ சிஸ்டர். இதை ஏன் நான் சொல்ல வரேன்? நிறைய பேர் கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம சிஸ்டர் சொன்னாங்க, ஏன் நான் இப்ப பாதிக்கப்பட்ட உபவாசம் இருக்கணுமா? ஊழியக்காரங்க இப்ப இயேசு கிறிஸ்து தானே ஜெபிக்கிறாரு, அந்த பாதிக்கப்பட்டவங்க உபவாசம் இருக்கணும். இன்னைக்கு அநேக இடத்துல அப்படி எல்லாருக்குமே ஆண்டவர் சொல்லல. ஏன்னா பேசிக்கா எத்தனையோ பேர் கர்த்தர்ட்ட வர்றாங்க, அவங்க எல்லாம் உபவாசமா இருக்கணும் அவசியம் இல்ல. ஆனா எத்தனையோ உபவாசம் அதாவது எத்தனையோ ஜெபம் பண்ணி ஊழியக்கார்ட்ட போய் ஒன்னும் நடக்கல, என் வாழ்க்கையே இப்படி இருக்கு, ஏன் எனக்கு மாற்றமே நடக்கலன்னு ஒரு கொஸ்டின் கேட்டு நிக்கிறாங்க பாருங்க. அவங்களுக்கு சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? உபவாசத்துல நில்லு. ஹல்லேலூயா. உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணு. ஏனென்றால் உங்களுக்கு தொட்டோடனே போயிருக்குன்னா அப்பயே டெலிவரன்ஸ் ஆயிருக்கணும். இன்னும் ஆகலையே, இன்னும் போராட்டம் குறையலையே, அப்படியே தான் இருக்கு. ஓரளவு மாற்றங்கள் இருக்கு, ஆனா ரொம்ப விடுதலை. அப்பதான் ஆண்டவர் சொல்ற, நீ உபவாசத்துல ஆண்டவர் சொல்ற டூல்ஸ பயன்படுத்துங்கன்ற, வேற ஒண்ணு இல்லை. சத்துருடைய பாதிப்புல இருக்கிறவங்க, குடும்பத்துல பாதிப்புல இருக்கிறவங்க 2 டூல்ஸ் தான். என்ன கேட்கிறாரு? ஜெப வாழ்க்கை. ஜெபத்திலையும் உபவாசத்திலையும் இந்த 2 ஆயுதத்தை எடுத்து சத்துரு என்ன பண்ண எதிர்த்து அதட்டு. சத்துரு பிசாசு அதட்டு. இன்னொன்னு என்னன்னா, 3வது அந்த பாயிண்ட் நல்லா கவனிக்கணும். கரெக்டா சத்துருவை பார்த்து குறிப்பாத்து அடிக்கணும். ஏன்னா ஒரு இடத்துல ஒரு நாள் ஒரு ஊழியக்காரர் ஒரு சத்துருடைய போராட்டத்துல ஒருத்தவனுக்கு பிசாசு பிடிச்சிச்சு. அவனை மேனிஃபெஸ்டேஷன் அலக்களிக்குது. அப்போ அவர் என்ன பண்றாரு, ஒரு டீச்சிங் சொல்லி தர்றாரு. ஒரு மனுஷன் அனுப்புறாரு, இன்னொரு அங்க உட்கார்ந்து ஒரு சாதா விசுவாசி அனுப்புறாரு, போய் அந்த பிசாசை துரத்துப்பான்ற. அவர் ஒருத்தர் போறாரு, போய் ஏசுவின் நாமத்துல போ அப்படின்னு, நீ யாரு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுது. உடனே அவர் அப்படியே வெக்கப்பட்டு போயிறாரு. ஏன்னா சத்துருக்கள் பிசாசுகள் நம்முடைய வாழ்க்கையை அறிந்திருக்கு, நம்முடைய கேரக்டர்ஸ் அறிந்து, நம்முடைய ஓட்டங்களை கூட அறிஞ்சிருக்கு இல்லையா? நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்னு தெரிகிறது. சோ ஆகவே உன்னை பத்தி எனக்கு தெரியணும்னே போயிட்டாரு. இன்னொருத்தர் அனுப்பிடுறாரு. அவர் போனோடனே அவர் சொல்றாரு, இயேசு நாமத்துல போ போ போனது. உடனே அது ரிப்ளை சொல்லுது, அவன் கான்சியஸா என்னை பார்த்து அடிக்கல. இப்படி சொல்லுனா, என்னை பார்த்து குறி பார்த்து ஐம்பாட்டு சொல்றான்.
அந்த நாமத்தை சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி சோ அதனால என்ன பண்ணுன்னா அப்போ அந்த ஒரு வார்த்தை நம்மளை தொடுறது. என்ன தொடுது? கான்சியஸா இயேசு கிறிஸ்து அந்த பையனை பார்த்து பேசல. அவனுக்குள்ள இருக்கிற பிசாசு என்ன பண்ணாரு? அதட்டினார். இன்னைக்கும் உங்க வாழ்க்கையில சரியா போராட்டங்கள், பிரச்சனைகள் வருதுன்னா, இந்த பிரச்சனைக்கெல்லாம் இந்த காரணமா ஒரு சத்துரு இருப்பான். கண்டிப்பா. அவன மனுஷனா பார்க்க கூடாது. அது மனுஷ ரூபத்துல வந்திருக்கலாம். இன்னைக்கு பிசாசு யார் ரூபத்துல வந்துச்சு? இந்த பையன் ரூபத்துல வந்து அலக்களிக்குது. அந்த பையன் நல்ல பையன். அவனுக்குள்ள இந்த பிசாசு பயங்கரமான பிசாசு. பையன் மூலமா அவன் குடும்பத்துக்கு ஒரு பாதிப்பு. பையனுக்குள்ள இருந்த அந்த பையனை அந்த பொம்மை மாதிரி என்ன பண்ணுது? சத்துரு பயன்படுத்துது. இன்னைக்கு அநேக நேரத்துல அப்படிதான். கணவன் மனைவிக்குள்ள நல்லா இருந்தாங்க. திடீர்னு சமீபத்துக்குள்ள ஒரு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையா ஒரு ஆள் தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லி கேள்விப்படுறோம். காரணம் என்ன? சத்துரு பிசாசு அந்த மனுஷியை பயன்படுத்த மனைவியை ஒரு பிசாசு பயன்படுத்தும் போது என்ன ஆயிருது? அகெயின்ஸ்ட் சாத்தான் ஒரு மனுஷங்களுக்கு இருந்தாலும் எல்லாமே நெகட்டிவா வரும், எதிர்ப்பா வரும், காயப்படுவீங்க. ஒரு மனுஷன் நீங்க பேசிட்டு வந்தோடனே உங்க இருதயம் காயப்படுது. அப்படின்னா காரணம் நீங்க எச்சரிக்கணும். எச்சரிப்பாரு. ஓ, அந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்குது? அந்த மனுஷிக்குள்ள உடம்புக்குள்ள பிசாசு இருக்கு. அது நம்ம கூட பேசுது. சாத்தான் என்ன பண்ண? தாக்குதல் பண்ணுவான். தாக்குதல் நம்ம மனசை உடைப்பான். சில வார்த்தைகளை விதைச்சிட்டு போயிருவான். நல்லா கவனிங்க. மனுஷர்கள் குறித்து எச்சரிக்கையா இருங்க. சொந்தக்காரங்க தான் வாங்க வீட்டுல உட்கார வைக்காதீங்க. எப்படிப்பட்ட மனுஷர்கள் உங்களுக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க பாருங்க. அவனுக்குள்ள இருக்கிற அவன்கிட்ட நீங்க போயிட்டு 1/2 மணி நேரம் பேசி வந்தோடனே உங்களுக்கு பாதிப்பு ஆகுதா? அந்த மனுஷனை ஸ்டாப் பண்ணுங்க. அவன் மூலமா உங்களுக்கு என்ன வருது? பாதிப்பு உண்டாகுது. சில பேர் உங்களை மனசை உடைக்கிற மாதிரி பேசுவாங்க. அங்க என்ன வருது? சத்துரு உள்ள இருந்து பேசுறான். அந்த மனுஷன் பேசல. ஏனென்றால் நம்ம விசுவாசிகளை நீங்கள் நானும் சமாதானம் உள்ளவர்களா இருக்கிறோம். நம்முடைய ஆவியை காத்துக்கொள்ளணும். சோ ஆகவே அந்த பையன் நல்ல பையன் தான். அவனை ஆபரேட் பண்ற பிசாசை இயேசு என்ன பண்ணாரா? அதட்டினார். குறி பார்த்து அவனை அடிச்சிட்டார். பிசாசை கரெக்டா அடிச்சார். இதை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்து தான் விடுதலையாக்குறவர். இயேசு கிறிஸ்து விடுதலையாக்குறவர்னு சொல்றோம். உண்மைதான், இயேசு கிறிஸ்து தான் விடுதலை. ஆனா இயேசு கிறிஸ்து நம்மகிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துட்டு போயிருக்காரு. என்ன பொறுப்பை கொடுத்துருக்காரு? என் நாமத்தினாலே நீங்கள் என்ன பண்ணுங்கள்? பிசாசுகளை துரத்துங்கள். நவமான பாஷைகளை பேசுவார். விசுவாசிகள் நடக்கும் அடையாளம் ஒன்று. என் நாமத்தினால பிசாசு. ஏன் இந்த மிஷன் நம்மகிட்ட கொடுக்குறாரு? இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் உங்களை விடுதலையாக்குவார், ஆண்டவர் விடுதலையாக்குன்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடுவாங்க. அப்படிப்பட்டவங்க எல்லாம் கத்த தேடல. பொறுப்பு நீங்க எடுக்கணும். ஆண்டவரே, நீங்க தான் விடுதலையாக்குறவர். ஆனா என் மூலமா விடுதலையாக்க அழைத்திருக்கிறேன். நான் தான் அந்த ஆத்மாவுக்கு ஒரு பொறுப்பு. நான் தான் அந்த குடும்பத்துக்கு ஒரு பொறுப்பு. நான் தான் என் பிள்ளைக்கு பொறுப்பு. நான் தான் என் பையனுக்கு பொறுப்பு. அந்த பொறுப்பு உத்தரவாதத்தை எடுத்து நின்று ஜெபம் பண்ணாதான் ஆண்டவர் மூலமா ஒரு யுத்தம் பண்ணவாரு. ஆமே. எத்தனை பேர், நிறைய பேர் ஈஸியான வேலை என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களை சும்மா சிஸ்டர், ஈஸியான பதில், சும்மா சுலபமான பதில். ஆண்டவர் உங்களை விடுதலையாக்கிடுவாரு. ஹலோ, ஆண்டவர் விடுதலையாக்குவான்னு சொல்றதுக்காக நீங்க அழைக்கப்படல. நீங்க நின்ற விடுதலையை வாங்கி கொடுக்க கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஊழியர்கள் இன்னைக்கு எழும்பணும். அநேக இடத்துல ஜனங்கள் சபையில போய் வஞ்சிக்கப்பட்டு மாட்டிக்கொண்டிருக்கு. சபையில ஒரு விடுதலை இல்லை, அபிஷேகம் இல்லை. எத்தனை விசுவாசிகள் கண்ணீர்ல இருக்கிறாங்க தெரியுமா? எத்தனை ஜனங்கள் போராட்டத்துல இருக்காங்க தெரியுமா? நான் ஆண்டவருக்கு முன்பதான் சொன்னேன், என்ன இயன்ற மட்டும் ஆண்டவரே. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எனக்கு இந்த பொறுப்பை, பயங்கரமான பொறுப்பு, ஜனங்களுக்காக ஜெபிச்சு விடுதலையை வாங்கி கொடுக்குறது. அவங்க நல்லாயிட்டாங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். அவங்க கண்ணீர் விட்டாங்கன்னா இன்னும் நான் ஆண்டவர் சமூகத்துல கண்ணீரோட சொல்றேன். அவங்க அழுதாங்க, நானும் அழுவேன். ஏனென்றால் அவர்களை விடுதலை ஆக்க வேண்டிய அவங்க தேவ ஜனம் அல்லவா. அவங்க எங்க போவாங்க? ஆடு, அந்த ஆட்டுக்குட்டிய என்ன பண்ணிருக்கு? சிங்கம் கடிச்சிருக்கு. அந்த ஆட்டுக்குட்டிய சிங்கம் கட்டி பிடிச்சிருச்சு. தாவீது என்ன பண்ண? தன் ஜீவனி போறான், தன் உயிரை பணைய வச்சு அந்த ஆட்டை பிடிக்க போறான். ஆடை தப்பிச்சுட்டான். உடனே அந்த சிங்கம் யாரப்பா? இதுதான் ஊழியம், இதுதான் தரிசனம், இதுதான் உண்மையான ஊழியம். சும்மா இன்னைக்கு எத்தனையோ ஊழியக்காரங்க, பாஸ்டர்ஸ் சபையை போட்டுட்டு கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார், அவர் பண்ணுவான்ட்டு அவர் பாட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிற சபைக்கு போகாதீங்க. தரிசனம் உள்ள சபையா இருக்கதா பாருங்க. ஊழியக்காரர் உங்களோட இணைந்து உங்களை உருவாக்குறாராம் பாருங்க. நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறதுக்கு உங்களை உருவாக்குறாங்களா பாருங்க. நான் சபையை கெடுக்கிறக்காக சொல்ல வரல, அவேர்னஸ் இருக்க சொல்ல, அவேர்னஸ் இருக்கு. ஆகவே இயேசு கிறிஸ்து அந்த ஆவியை அதட்டு. நீங்கள் அவேர்னஸ். சத்துருக்கு எப்படிப்பட்ட போராட்டம் நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கு, எப்படிப்பட்ட சாத்தான் நம்முடைய பிள்ளையை பிடிச்சிருக்கிறான், எப்படிப்பட்ட ஒரு போராட்டம் அந்தகார சக்திகள் நம்ம பிள்ளையை பாதிப்புக்குள்ளாக்குது. ஏன் வாலிப பிள்ளைகள் பாவத்துல விழுந்து போறாங்க? என் பிள்ளை ஏன் வழி தவறி போயிருச்சு?
போனதை தப்பா நினைக்காதீங்க, திருப்ப பாருங்க. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. திருப்ப பார்க்கறதுக்கு கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். திருப்புறதுக்கு. இந்த பையன் வாழ்க்கையை பாருங்க, இவன் எப்படி போனான்னு தெரியல. ஆனா சாத்தான் உள்ளமா பயங்கரமான பலமான சத்துரு இந்த மனுஷனுக்குள்ள இருந்தது. ஆனா இயேசு கிறிஸ்து சிம்பிளா 2 காரியத்துல அடைச்சிட்டார். ஹல்லேலூயா. ஒண்ணே ஒண்ணு என்னது? உபவாச வாழ்க்கை, ஜெபம். அதட்டினார். பிசாசு என்ன பண்ணாரு? அதட்டினார். என்னைக்குமே அந்த அதட்டுதல் வரணும். அதட்டி ஜெபிக்கணும், கட்டி ஜெபிக்கணும், எதிர்த்து ஜெபிக்கணும். ஆண்டவர்கிட்ட பிசாசை வச்சுக்கிட்டு ஏசப்பா என்னை விடுதலையாக பேசக்கூடாது. பிசாச போராட்டம் இருக்கிற அந்த குடும்ப வாழ்க்கையில, அந்த சூழ்நிலையில அதட்டி எதிர்த்து நின்று ஜெபிக்கணும். இயேசு கிறிஸ்துட்ட போய் ஆண்டவரே விடுதலையாக்கும், ஆண்டவரே விடுதலை. ஆண்டவர் எங்க விடுதலையாக்கும்? அவர் தான் அதிகாரம் கொடுத்துட்டாரு. என் நாமத்தினாலே பிசாசு, அந்த நாமம் கூட ஈஸியா கொடுத்துட்டாரு. ரொம்ப ஈஸியா உங்க கையில கொடுத்துட்டாரு. நீங்க ரட்சிக்கப்பட்டவனே ஆண்டவர் கொடுத்துட்டு அந்த நாமத்தை பயன்படுத்திக்கணும். இந்த ஆயுதம் ஜெபத்துல என் நாமத்தை சொல்லி சொல்லி எதிர்த்து அடி. உன்னை பலவீனப்படுத்துகிற ஆவி அடி. உன் சரீரத்தை பிடிக்கிற ஆவி, உன் பினான்சியல கூட, பொருளாத வர வேண்டிய பணத்தை கூட ஸ்டாப் பண்ணுங்க. பிசாசுகள் போராட்டம் பண்ணுங்க. உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை நின்று போயிடும். வர வேண்டிய பணமே வராது வீட்டுக்கு. நியாயமா வராது. இருக்கிறது காலியாயிரும். பினான்சியல கூட அடிக்கும், ஹெல்த்ல அடிக்கும். சாத்தான் போராடுவான், சுகத்துல போராடுவான், பலவீனங்களை கொடுத்து அடிப்பான். அவன் போராட்டம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். என்ன சொல்றீங்க? எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கிறோம், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம் பாருங்க. அப்போ நீங்கள் நானும் ஆண்டவர் கொடுத்த ஆயுதத்தை எடுத்துக்கணும். ரட்சணியம் சலைசிரம் எடுத்துக்கணும். விசுவாசம் கேடத்தை எடுத்துக்கொள்வோம். தேவ வசனமாய் ஆவியின் பட்டயத்தை என்ன பண்ணுங்க? கையில எடுத்துக்குங்க. உபவாச வாழ்க்கையில உட்காருங்க. உபவாசித்து ஜெபிச்சு சத்துருவை வெட்டி எறிங்க. வசனம் இருந்தா வெட்டப்படும். வசனம் தான் என்ன பண்ணும்? சத்துருவை நல்லா அடிக்கிறது. அதுதான் வசனம் தான். அதட்டி அடிக்கும், அதட்டி எதிர்த்து அடிக்கும். ஜெப நேரத்துக்குள்ள போங்க. சும்மா 10 நிமிஷம் ஜெபம் பண்ணேன், ஒன்னும் நடக்கல, வெளியே வந்துட்டேன். ரூமு தான் ஜெப வாழ்க்கைன்னு. ரூம், அந்த ரூமுக்குள்ள போயிடணும். ஜெப நேரமாகிய ரூமுக்குள்ள போயிடணும். சும்மா சில பேருக்கு அரை மணி நேரம் ஆகும், சில நேரம் 3/4 மணி நேரம் ஆகும், சில பேருக்கு 1 மணி நேரம் ஆகும். நல்லா ஜெபம் பண்ணி ஜெபத்துல சில பேர் தரிசனமா என்ன நடக்குது ஆண்டவரே, என் வாழ்க்கை குறித்து என்ன இருக்குது, எப்படிப்பட்ட பிசாசு என் குடும்பத்துல போராட்டம் பண்ணிக்கிட்டு வெளிச்சம் காட்டுங்க, எப்படி அடிக்கணும் சொல்லி கொடுங்க, கேளுங்க. ஆனா எல்லாத்துக்குமே பேசிக்க தான் ஜெபமும் உபவாசம், அதட்டு. ஆமென். இந்த இரவு வேளையில உபவாச ஜெபத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். அப்படியே கண்களை மூடுமா? ஹல்லேலூயா. எத்தனை பேர்கிட்ட ஆண்டவர் பேசுறாரு நம்புறீங்க? ஆமென். கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுறாரா? ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்லா ஜெபிப்போமா? ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களை காட்டுங்க சொல்லுவோமா? ஆண்டவரே, பாதிக்கப்பட்ட குடும்பங்களை கொண்டு வாங்க. நாங்க ஜெபிக்க ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் உபவாசித்து ஜெபித்து அந்த சத்துருக்களை விரட்டி அடிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒருவேளை எங்க குடும்பத்திலேயே இந்த போராட்டம் இருக்கா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க கற்ப கனியை சாத்தான் பிடிச்சு வச்சுட்டானா, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை கொண்டு அதட்டுறோம். ஹல்லேலூயா. உங்க நாமத்தினாலே அந்த பிசாசுகளை அதட்டுறோம். இயேசுவானவர் அந்த பிசாசை அதட்டினார். அதை பார்த்து குறிப்பார்த்து அதை அடிச்சார். அந்த ஆவி உள்ள பார்த்து அடிச்சு. ஒருவேளை நம்ம மந்திரவாதி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. எப்படிப்பட்ட ஆவி உள்ள இருக்கோன்னு நமக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்போம். ஆண்டவரே, உங்களுடைய கிருபைகளை எங்க தாங்க. எப்படிப்பட்ட ஆவி உள்ள இருக்குன்னு காட்டுங்க. கேளுங்க, கேட்டு ஜெபம் பண்ணுங்க. எப்படிப்பட்ட சத்துரு என் வீட்டுக்குள்ள வந்திருக்கிறான்னு காட்டுங்க. நிச்சயமா ஆண்டவர் செய்வார். ஆடுகள்னா கர்த்தர் மேய்ப்பொரு சத்தத்தை என்ன பண்ணும்? கேட்டுரும். என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும்னு சொல்லிக்கிறார். நிச்சயமா ஆடுகளா இருப்பீங்கன்னா மேய்ப்பொருடைய சத்தம் கேட்கப்படும். அதுல ஒரு டவுட்டே கிடையாது. என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். ஆண்டவர் பேசுவார். எத்தனையோ குடும்பங்கள் நரகத்துல இருக்கு. அவன் நரகத்துக்கு போவான்னு சொல்றோம். அவன் ஏற்கனவே இருக்கிறதே நரகத்துல தான் இருக்கிறான் இந்த பூமியில. இந்த குடும்பத்துல இந்த தகப்பனுடைய பிள்ளை குடும்பம் எப்படி இருக்கு? நரக வேதனை. பிள்ளைனால வந்த நரக வேதனை. யோசிச்சு பாருங்க. ஒரு அப்பா அந்த பையனை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். அவன் என்னைக்கா தீக்குள்ள தள்ளி விடுமோ? இரவு போது தூக்கம் இருக்குமா? யோசிச்சு பாருங்க. நைட்டு தீக்குள்ள தள்ளி விடுமா? நெருப்புல தள்ளி விட்டுருமா? தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுருமா? ஒரு ஆளு பின்னாடி போயிட்டே இருக்கணுமே, அந்த பையன் பின்னாடியே. இன்னைக்கு உங்க பிள்ளை பின்னாடியே போயிட்டு இருக்கீங்களா? நீங்க ஆண்டவர்கிட்ட வந்துருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் உபவாசம் ஜெப வாழ்க்கையில ஒப்பு கொடுக்கிறேன். அந்த பிசாசை எதிர்த்து அடிச்சு ஜெபிக்க கிருபை தார். ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால
என் வாழ்க்கையில சாத்தானுக்கு இடமே கிடையாது. அவனுக்கு இங்கே ஜோலியே கிடையாது. அவனுடைய பாதிப்பை ஏத்துக்கொள்ளவே முடியாது. அவனுடைய போராட்டத்தை நாங்க ஏத்துக்கவே முடியாது. எஸ், ஏத்துக்கிடாதீங்க. சோர்ந்து போய் கூட நீங்க விட்டுறாதீங்க. சோர்ந்து போகாம எப்போதும் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்க. நிச்சயமா சோர்ந்து போகாதீங்க. சோர்ந்து போயிருக்கலாம். ஆண்டவரே ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், அந்த பிசாசோட போராடி, அந்த சாத்தானோட போராடி போராடி எத்தனையோ நாட்கள் ஓடி போயிடுச்சு, எனர்ஜி எல்லாம் போயிடுச்சு. ஆண்டவர் சொல்ல, இல்ல, நீ பலன் அடைஞ்சுக்கோ. லாங் ஃபாஸ்டிங்ல உபவாச ஜெபத்துல எடு. அதுல முடியாத காரியம் இல்ல. ஆண்டவர் வெளிப்படுத்த நிச்சயமா ஜெப வாழ்க்கையா இருக்கணும். சும்மா 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு ஒன்னும் நடக்கலன்னு சொல்லக்கூடாது. உபவாசம் இருந்து நல்லா 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 2.5 மணி நேரம் சுடுதண்ணியை காய வைக்கிற மாதிரி தான். உடனே கொதிக்க வைக்குமா ஆகாது, மெல்ல ஏறும், சூடு ஏறும். நல்லா கொஞ்ச நேரம் அப்படியே அந்நிய பாஷை பேசணும் 20 நிமிஷம் பேசணும், 30 நிமிஷம் பேசணும், 1/2 மணி நேரம் பேசணும், 1 மணி நேரம் அப்போதான் மெல்ல அப்படி சூழ்நிலைக்குள்ள வந்து பேசி 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 நல்லா ஆராதனை பண்ணி ஆண்டவர் பிரசன்னத்தை அந்த ரூமுக்குள்ள ஏறிட்டான்னு வந்தோடனே அப்பா அடிக்கணும். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. நீங்க சொல்லித்தரேன், சத்துரு எப்படி அடிக்கிறதுன்னு சொல்றேன். ஹல்லேலூயா. ஏன்னா இயேசு கிறிஸ்து டக்குன்னு சொன்னாரே, ஏன் அவர் பிரசன்னத்துல இருந்தாரு. அவர் வந்து மேனிஃபெஸ்டேஷன் ஃபுல் ஆஃப் க்ளோரியில வந்துட்டாரு. அவர் தேவகுமாரனுங்க. அவரை வந்து ஈஸியா அவர் துரத்திட்டான்றத ஃபார்மேட் பண்றோம், தப்பு. அவர் ஒரு நிலம்ல இருக்கிறாரு, ஏற்கனவே ஒரு தளத்துல நிக்கிறாரு. நம்ம இன்னொரு தளத்துல இருந்து மேல ஏறி போறோம். நம்ம கீழே இருந்து மேல போற மாதிரி இருக்கும். அவர் ஏற்கனவே அங்க இருக்கிறாரு. அதனால அவருக்கு ஈஸியா இருந்துச்சு. அவர் அதட்டுனா உடனே ஓடி போயிடுச்சு. அவர் வரக்கு முன்னாடியே எல்லாம் அலறுது. இன்னைக்கு அந்த பைபிள் அப்படியே எடுத்து இயேசு கிறிஸ்து அதட்டுனா நம்மளும் அதட்டுவோம். நீங்க எந்த பேக்ரவுண்ட்ல அதட்டுறீங்க? அவர் எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து இருக்கிறாரு? இன்னைக்கு எல்லாம் அதனாலதான் ஃபெயிலியர் ஆகுது. ஊழியக்காரர்களை பிசாசு துரத்த முடியல. எதிர்பார்க்கிற மிராக்கிள்ஸ் நடக்க மாட்டேங்குது. காரணம் என்ன? நம்ம அப்படியே பைபிள் போட்டிருக்கே அப்படின்னு நினைக்கிறோம். பைபிள் போட்டிருக்குது, அங்க என்ன நிலைமையில இருக்கிறார் அவரு? அவர் ஒரு ஃபுல்லா மகிமையில இருக்கிறார். அவருடைய சரீரத்துல வல்லம் இருந்தது. அவர் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு, அந்த க்ளோரியை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஆனா சாதாரண மனுஷன் தான் இருந்தாரு. சாதாரண வேர்வை வரும், பசி இருந்தது, எல்லாம் இருந்தது. பட் ஆனா க்ளோரி, பரிசுத்தாவின் வல்லமையில் நிரம்பியிருந்தார். இன்னைக்கு நீங்கள் நானும் அது இப்படிதான் ஆண்டு அழைக்கிறார். பரிசுத்தாவியால் நிரப்பப்படுவோம். ஆமென். அதுக்கு ஒப்பு கொடுப்போம். வாழ்க்கையை ஜெபிப்போம். நல்லா உபவாசம் பண்ணி ஜெபிப்போம். அந்தகார சக்தியில கடிந்து கொள்வோம். உங்க வீட்டுக்கு விரோதமா, உங்க குடும்பத்துக்கு விரோதமா, உங்க பிள்ளைய என்ன சத்துரு பிடிச்சிருக்கான்னு பாருங்க. எதிர்த்து ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? காலையில ஒரே ஒரு நிமிஷம் நல்லா அந்நிய பாஷையில அப்படியே ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. ராபா ராபா லாபா ஷாபா தூரா கண்டரபா. என்னோட சேர்ந்து ஜெபிங்க. ரீபா ரீபா லீபா ரீபா ராபா. இன்னைக்கு ஆண்டு அநேக பிள்ளைகளை குறித்து பாரத்தோடு நிக்கிறீங்க. ரா காட்டா ரா ஷாபா லா காந்து ரோக. ஆண்டவர் உங்ககிட்ட பேசுற, இல்ல நீ ஆயுதத்தை எடு. ஹல்லேலூயா. உபவாசமும் ஜெபமும் ஆயுதத்தை எடு. ராபா லாபா ராபா லாபா. விசுவாசத்தோட எடு. ஷாகாடா ரீபாலா ஹாந்த ரோக. ஒப்பு கொடுங்க. லேமா ஹாந்த ரோகடா தி ரே கதாந்த ரே ஷமா ஹாந்தூரகடா. ஆவியானவரே உமக்கு நன்றி சொல்லு. என்னால சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். என்னோட இணைந்து ஜெபித்துக் கொடுக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். எத்தனையோ பேருக்கு ஒரு பாரத்தை கொடுத்துக்கிறீங்க ராஜா. குடும்பத்தை குறித்த பாரத்தை கொடுத்துக்கிறீங்க. குடும்பத்துக்குள்ளேயே சாத்தான்ட்டு போக மாட்டேன்றாங்க. வெளியே அனுப்புங்க. வெளியே அனுப்பிடுவீங்க. நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற சாத்தான் போயிடும். வீட்டுக்குள்ள இருக்கிறவே எல்லாம் போயிடும். பொருளாதாரத்துல வந்து எதிர்த்து இருக்கிற பிசாசுகள், பலவீனத்தின் மூலமா வருகிற சத்துருக்கள், ஏன் பிள்ளைகள் மூலமா வருகிற போராட்டங்கள், எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. ராபா லாபா ஷாபா தீர கடாந்து ரோ கடரபா மாரா காட்டா தீர காந்து ரோ ஷக்கடரபா. இந்த நாள்ல 10வது நாள் உபவாச ஜெபத்தை அனுசரிக்கிறோம். இந்த வார்த்தையை கொடுத்தக்கா ஸ்தோத்திரப்பா. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கொள்ள நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். கர்த்தர் இந்த நாள்ல என்னோட பேசினார் அப்படின்னு சொல்றவங்க, உணர்த்தப்பட்ட காரியங்கள் இருந்தா ஒரு நிமிஷம் பேசலாம். அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைக்க. ஏதாவது சாட்சி இருக்குதோ அன்மியூட் பண்ணி பேசுங்க. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் அருணா பேசுறேன். ஆக்சுவலி நான் வந்து இந்த ஊழிய காரியங்களுக்காக தான் நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவரே, அடுத்து என்ன நான் செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. அதாவது இன்னைக்குள்ள வசனம் வந்து ஒவ்வொன்றும் அவ்வளவு ஹெவியா இருந்ததை ஃபீல் பண்ண முடிஞ்சது. பாஸ்டர் அவங்க அப்படியே இருதயத்துல இருந்து அந்த வார்த்தைகள் வரதை வந்து உணர முடிஞ்சது. ஆவியானவருடைய என்ன சொல்ல பிரசன்னம் அப்படியே இருந்ததை ஃபீல் பண்ண முடிஞ்சது. அதாவது எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல. இட் வாஸ் ரொம்ப பவர்ஃபுல்லா வித்தியாசமா இருந்தது. இன்னைக்கு
நான் வந்து ஆண்டவர் இதை குறித்து அந்த இதுல வந்தேன். ஆக்சுவலி உபவாசத்துக்குள்ளாலே நான் வந்தேன், உபவாச நாட்களுக்குள்ளாலே நான் வந்தேன். என்ன செய்யணும் ஆண்டவரே அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்டவர் என்கிட்ட எனக்கு தெளிவா பேசினதை நான் உணர்ந்தேன். இந்த காரியத்துக்காக நான் இன்னும் அதிகமா ஆயத்தப்பட வேண்டியிருக்குங்கிறதையே நான் என் ஆவியில நான் உணர்றேன். பிள்ளைகளுக்காக அதிகமா ஜெபம் பண்ணேன். அவங்க இன்னும் முழுசா ஆண்டவருக்குள்ளால வர எல்லாத்துக்காகவும் நான் அதிகமான ஒரு பாரத்தை அந்த நேரத்துல நான் உணர்வேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. குடும்பத்தை குறித்து கர்த்தர் பேசியிருக்கிறாங்க, ஊழியத்தை குறித்து கர்த்தர் பேசியிருக்கிறாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வேற ஏதாவது சாட்சி இருக்குதா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹalleluya. சரி, நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே எங்களோட நீங்க பேசுறீங்க ஆண்டவரே, ஒவ்வொருவருக்குள்ளேயும் நீங்க பேசிருக்கீங்க ஆண்டவரே. ஒரு பெரிய பாரத்தை கூடிய தேவனுடைய ராஜ்யம் வீணா போயிடக்கூடாது. எங்க வாழ்க்கை வீணா போயிடக்கூடாது ராஜா. எங்களுடைய ஓட்டம் வீணா போயிடக்கூடாது. எங்களுடைய பிரயாசம் வீணா போயிடக்கூடாது. ராஜ்யம் கட்டப்பட எங்க மூலமா ஆட்களை தேடுறீங்க ராஜா. ஆண்டவரே, இன்னைக்கு எத்தனையோ பேர் சோம்பேறிய போல இருக்கிறாங்க, வாட்டு இருக்கிறாங்க, அவங்க மனசுல வாழ்றாங்க. ஆனா எங்களை ராஜ்யத்தின் பிள்ளைகளாக எடுத்து செய்யணும், ராஜ்யத்தை கட்டணும்னு சொல்லி, என்னுடைய தரிசனத்தை நிறைவேற்றுவீங்களான்னு சொல்லி ஆண்டவரே, இன்னைக்கு எங்களுக்கு அறைவு கூவல் விடுக்கிறீங்க, ஒரு அழைப்பு விடுக்கிறீங்க. இந்த அழைப்புக்கு நாங்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும். உபவாச ஜெபத்துல பங்கு பெற்ற ஒவ்வொருவரோடு பேசிட்டீங்க, நடத்துவீங்க. எல்லாரையும் வல்லமையை பயன்படுத்துவீங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். சரி சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கு மீண்டும் இதே போல 9 to 10 ஜெபிப்போம். தொடர்ந்து இந்த உபவாச நாளை அனுசரிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord. சோதரம். Praise the Lord.